கர்த்தருடைய பரிசுத்த நாமம் வாழ்த்தப்படுவதாக. இந்த புதிய வருடத்திலேயும் கர்த்தருடைய நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த 2026 ஆண்டுக்கான வாக்குத்தத்த வசனம் யோவேல் 2 அதிகாரம் 25 வசனம். வெட்டுக்கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப தருவேன். உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எதெல்லாம் இழந்தீர்களோ, எதெல்லாம் நஷ்டப்பட்டு போனதோ, எதெல்லாம் தடையாய் போனதோ, அதையெல்லாம் கர்த்தர் இந்த வருடத்துல திருப்பி தரப்போகிறார். இந்த வருடம் உங்களுடைய வாழ்க்கையில மறுசீரமைக்கப்படுகிற ஒரு வருடமாக இருக்கும். கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு சூப்பர் நேச்சுரல் ஸ்பீடை தருவார். 10 வருஷமா என் வாழ்க்கையில எதுவுமே நடக்கல, இந்த வருடத்துல ஒரே வருடத்துல சில மாதங்களுக்குள்ளாக சில அற்புதங்களை நீங்கள் பார்ப்பீர்கள். வருடங்களாக காத்திருந்த சில காரியங்களுக்காக, வருடங்களாக நீங்க காத்திருந்த சில நன்மைகளை கர்த்தர் இந்த வருடத்துல தரப்போகிறார். நீங்க இந்த வார்த்தையை விசுவாசிங்க. உங்களுடைய வாழ்க்கையில எதெல்லாம் இழப்பை கொண்டு வந்ததோ, எதெல்லாம் தடையை கொண்டு வந்ததோ, எதெல்லாம் நீங்க விரும்பியும் அது நடக்காமல் போனதோ, அதை கர்த்தர் இந்த வருடத்துல நடக்க பண்ணுவார். எந்தெந்த காரியங்கள் உடைய வாழ்க்கையில நடக்காது என்று இருந்ததோ அதெல்லாம் தேவன் நடக்க பண்ணுவார். இந்த வார்த்தை விசுவாசிங்க. கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில இந்த வருடத்துல பலத்த காரியங்களை செய்ய போகிறார். ஒரு மறுசீரமைப்பின் ஆண்டாக மாறும். உங்களுடைய சரீரத்துல ஒரு மறுசீரமைப்பு உண்டாகும். உங்களுடைய பைனான்சியல்ல, பொருளாதாரத்துல ஒரு மறுசீரமைப்பு உண்டாகும். உங்களுடைய குடும்பத்துல ஒரு மறுசீரமைப்பு உண்டாகும். கர்த்தருடைய வாழ்க்கையில தன்னுடைய மறுசீரமைப்பினால், ஒரு ரெஸ்டரேஷனினால் உங்களுடைய வாழ்க்கையை கர்த்தர் மாற்றப் போகிறார். நீங்க இழந்ததை எல்லாம் திரும்ப பெற்றுக்கொள்ள போகிற ஒரு வருடமாக இது காணப்படும். சந்தோஷம், சமாதானம், ஆசீர்வாதம் அனைத்தையும் நீங்க திரும்ப பெறுவீர்கள். உங்க குடும்பத்துல சந்தோஷம், ஒருவேளை நீங்க நினைக்கலாம் என் குடும்பத்துல சந்தோஷம் சமாதானத்தை இழந்து, அந்த அன்பை இழந்து பல வருடங்கள் ஆயிட்டு நீங்க நினைக்கலாம். அந்த அன்பையும் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கர்த்தருடைய வாழ்க்கையில திரும்ப தரப்போகிறார். இது ஒரு மறுசீரமைப்பின் ஆண்டு. எல்லா வகையிலும் நீங்கள் மறுசீரமைக்கப்படுவீர்கள். இந்த வார்த்தையின் மூலமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களுடைய வாழ்க்கையில பலத்த காரியங்களை செய்ய போகிறார். Have a nice day. God bless you.